வேர்ல்டுலே இல்லாத ஒரு நகரத்த காட்டி, இந்த நகரத்துக்கு நான் தான் பிரின்ஸ் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த நகரத்தில இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட ஃபிளாட் போட்டு ஃபேக்கா வித்திருக்கிறாரு. இவர் பேரு தான் மேக் கிரெகார். 1820ஸ்ல அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் லண்டனுக்கு வந்த இவரு, அமெரிக்கால பொயாஸ் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தோட பிரின்ஸ் நான் தான். என்னோட பேர் கேசிக்யூ அப்படின்ற மாரியும் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம, அந்த நாட்ல ஓடுற ஆத்துல தங்கம் இருக்கும் அப்படின்னும், அந்த நாட்ல வந்து விவசாயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னும், இவரு வந்து பெரிய ஒரு டிஸ்கிரைப் பண்ணி புக்கே எழுதியிருக்கிறாரு. மக்கள் இத எப்படி நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்குன்னே தனியா ஒரு கவர்ன்மென்ட் ஸ்டாம்ப்பு, கவர்ன்மென்ட் டாக்குமெண்ட்ஸ் அதே சமயம் அந்த நாட்டுக்குன்னு தனியா ஒரு கரன்சியே இவரு பிரிப்பேர் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இவரோட அட்வர்டைஸ்மென்ட்ட நியூஸ் பேப்பர்ல பார்த்த பல மக்கள் வந்து இது உண்மை அப்படின்ற மாரி நம்பி, கிட்டத்தட்ட வாழ்நாள் பூரா சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த சொர்க்க நகரத்தில இடமும் வாங்குறாங்க. அப்படி வாங்கிட்டு 1823ல 2 கப்பல புடிச்சு, அதுல வந்து 250 பேருக்கு மேல அந்த சொர்க்க நகரத்த பார்க்க போலாம் அப்படின்ற மாரி போறாங்க. அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தான் பெரிய ஒரு ஷாக்கு. அங்கே வந்து இருந்ததோ சதுப்பு நில காடு. அங்கே உணவும் இல்லாத காரணத்தினால, உணவுனாலயும் காலரா வந்தும் கிட்டத்தட்ட 180 பேர் அந்த இடத்திலேயே இறந்தும் போறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மேக் ரிக்கார்ட் அப்படின்றவர் சவுத் அமெரிக்காவுக்கு தப்பிச்சும் போயிறாரு. இது மாரியான கான் மேன் வந்து ஹிஸ்டரில நெறைய பேர் இருக்காங்க. இது மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.